வெல்கம் டு ஜிபிகே அகாடமி. இன்றைக்கி கிளாஸில் நம்ம இன்னொரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயிகள் போராட்டம் பற்றின ஒரு டாபிக். சரிங்களா? இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கும் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தா இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த விவசாயிகள் அடிக்கடி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம எல்லாருமே பொதுவாக என்ன காரணம் சொல்லிட்டு தெரியாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இதில் நான் ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான WTO சம்பந்தமான முக்கியமான கேள்விகளும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி கிளாஸ் அமைய போகுது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபார்மர்ஸ் ஏன் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி WTOனா என்ன, சரிங்களா, அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இந்த WTO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தகத்திற்கான அமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி உருவாகின ஒரு அமைப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். சரிங்களா? இது ஒரு ஒப்பந்தம். சரிங்களா? கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரௌண்ட் 1948 உருவாச்சு. சரிங்களா? இந்த IMF, வேர்ல்டு பேங்க், சரிங்களா, இதெல்லாம் அமைப்பு உருவாகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் உருவாச்சு. சரிங்களா? இந்த IMF அண்ட் வேர்ல்டு பேங்க்கை நம்ம பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பிரிட்டன் வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. சரிங்களா? ஸோ ஃபர்தர் கண்டினியூவிங் வித் த டாபிக், இந்த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வர்த்தகத்திற்கும் டேரிஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. சரிங்களா? இதுக்குமாக உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப். சரிங்களா? இந்த கேட்டில் என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இந்த கேட்டில் முதல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷோர் ஃப்ரீ ட்ரேட் அக்ராஸ் தி வேர்ல்டு கண்ட்ரிஸ். சரிங்களா? உலக நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சுதந்திரமான அந்த வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இதனுடைய முதல் நோக்கம். சரிங்களா? சுதந்திரமான வர்த்தகம். சுதந்திரமான வர்த்தகம் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, டு ரெடியூஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்பான் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். சரிங்களா? ஒரு நாட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக பண்ணணும். சுதந்திரமான இங்கே என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? லைக் பார்த்தீங்கன்னா இந்தியா 1947 அரௌண்ட் 1991 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தோம். சரிங்களா? லைக் நம்ம நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்களை இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது, எல்லா நாடுகளுக்குள்ளேயும் எல்லாருமே வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரமான வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரூவ் த மார்க்கெட் அக்சஸ். சரிங்களா? மார்க்கெட் அக்சஸ் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, முதல் மீனிங் டு லோவர் த டேரிஃப் பேரியர்ஸ், ரெண்டாவது மீனிங் டு லோவர் தி நான் டேரிஃப் பேரியர்ஸ். அது என்ன டேரிஃப் பேரியர்ஸ்? டேரிஃப்னாலே நம்மளுக்கு தெரியும், அது ஒரு வரி, சில டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்களா? டேரிஃப் பேரியர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு அதிகப்படியான கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டிங்க அப்படின்னா அந்த பொருளை இந்தியாவுக்குள்ளே நம்ம விற்கிறப்ப நம்ம காஸ்ட்லியாக விற்போம், அது யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு விதமான ஒரு தடை, ஒரு பேரியராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் டேரிஃப் பேரியர்ஸ். நான் டேரிஃப் பேரியர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டா சிஸ்டம். சரிங்களா? ஃபிசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வி வில் நாட் அலோ இம்போர்ட் மோர் தேன் அ குவான்டிட்டி. ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே குவான்டிட்டியை இம்போர்ட் பண்ண விட மாட்டோம். இதெல்லாம் நான் டேரிஃப் பேரியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா சோலார் பேனல்ஸ் வாங்கினாங்க. சரிங்களா? சோலார் பேனல்ஸ் உலக நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டர் விட்டோம். சரிங்களா? இந்த இம்போர்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனல்ஸில் கிட்டத்தட்ட 70%, சரிங்களா, 70% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்களால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்தியன் ப்ராடக்ட்ஸால் பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கணும் இந்த சோலார் பேனல்ஸ். அப்போ மட்டும்தான் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டேரிஃப் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரிஃப் பேரியர்ஸ் அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிற டேக்ஸ் மாதிரி. நான் டேரிஃப் பேரியர்ஸ் இந்த மாதிரி கோட்டா சிஸ்டம், குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் டேரிஃப் பேரியர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, இதை லோவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேட்டோடைய இரண்டாவது நோக்கமாக இருக்குது. சரிங்களா? இதே தான் இன்றைக்கி WTOட நோக்கமாகவும் உருவாயிருக்கு. சரிங்களா? ஸோ WTO எந்த ஆண்டு உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1993 உருவாகுது WTO. சரிங்களா? இந்த கேட் அப்படிங்கிற சிஸ்டம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா WTO அப்படிங்கிற சிஸ்டம் 1993 உருவாகுது. அதனுடைய நோக்கமாகவும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அண்ட் தென் மார்க்கெட் அக்சஸ் ரெண்டுமே இதனுடைய WTOட நோக்கமாகவும் இருக்குது. இதை தவிர்த்து WTOவில் முக்கியமான சில பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். சரிங்களா? வர்த்தகம் செய்கிறதுல எந்த ஒரு பாகுபாடும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் அப்ஜெக்டிவ். சரிங்களா? இதில் ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். சரிங்களா? இஃப் எனி WTO மெம்பர் இஸ் கிவிங் எ ட்ரேட் கன்செஷன் அப்படின்னா சலுகை. சரிங்களா? இப்போ வர்த்தகம் செய்கிறதுக்கு ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஒரு சலுகை கொடுத்தீங்க அப்படின்னா அதே சலுகையை நீங்கள் எல்லா நாட்டுக்கும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நாட்டு கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பங்களாதேஷ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ பங்களாதேஷ்லேருந்து வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரி விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொன்னாங்க அப்படின்னா இந்தியா அதே சலுகையை எல்லா நாட்டுக்கும் அப்ளிகபிள் ஆக்கியிருக்கணும். சரிங்களா? பங்களாதேஷ்க்கு மட்டும் கொடுக்க முடியாது. இதான் வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது WTOடைய முதல் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? இப்போ ஒரு பொருளை இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரீங்க. சரிங்களா? இந்தியாவுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க ஒரு இம்போர்ட்டட் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரீங்க. சரிங்களா? இப்போ இந்த இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் உள்நாட்டிலே தயாரித்த ப்ராடக்ட்டையும் ரெண்டு பேரையும் சமமாக ட்ரீட் பண்ணப்பட வேண்டும். சரிங்களா? இந்த உள்நாட்டில் தயாரித்த பொருளையும் இந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செஞ்ச பொருளையும் ரெண்டு பேரையும் சமமாக ட்ரீட் பண்ண வேண்டும். சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்ல போகிறீங்கன்னா இந்த பொருளுக்கு என்ன வரி விதிக்கிறீங்களோ அதே வரி தான் இதுக்கும் விதிக்கணும். சரிங்களா? இப்போ அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய அரிசிக்கும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அரிசிக்கும் ஒரே விகிதமான அந்த டேக்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். சரிங்களா? அதான் வந்து நேஷ்னல் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? வெளிநாட்டு பொருட்களையும் உங்கள் நாட்டுடைய பொருட்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த நேஷ்னல் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? இந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அந்த நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் இது ரெண்டுமே வந்து முக்கியமான கான்செப்ட் போத் ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WTO கொண்டு வரதுக்கு முற்படுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அக்ரிமெண்ட்ஸ் ஆன் WTO. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ட்ஸுக்கும் இதுக்கும் வந்து முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து இந்த அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் WTO. இந்த WTO நிறைய அக்ரிமெண்ட்ஸ் நிறைய ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே போட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? AOA அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. வேளாண்மை தொழிலுக்கான ஒப்பந்தம். சரிங்களா? இந்த அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சரில் 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, 3 குறிக்கோள்கள் இருக்குது. என்ன குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா முதல் குறிக்கோள் ரிடக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் சப்சிடிஸ். சரிங்களா? உள்நாட்டில் கொடுக்கக்கூடிய அரசாங்க மானியங்களை குறைக்கப்பட வேண்டும். சரிங்களா? உள்நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்கல்ல அதை வந்து கொடுக்கக்கூடாது, அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த முதல்ல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். ஏற்றுமதிக்காக கொடுக்கப்படும் மானியங்கள் குறைக்கப்பட வேண்டும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு விவசாயிக்கு மானியம் கொடுத்து அவரை வந்து ஏற்றுமதி பண்ண வைக்கிறீங்க, அவருடைய அரிசியை வந்து ஏற்றுமதி பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சப்சிடிஸையும் வந்து தடுக்கப்பட வேண்டும். சரிங்களா? அதுவும் கொடுக்கக்கூடாது. மூணாவது இம்ப்ரூவிங் த மார்க்கெட் ஆக்சஸ். மார்க்கெட் ஆக்சஸ்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரிங்களா? இந்த டேரிஃப் பேரியர்ஸ் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸை கம்மி பண்ணணும். சரிங்களா? டேரிஃப் பேரியர்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி வரிகள். சரிங்களா? நான் டேரிஃப் பேரியர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கோட்டா அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரிங்களா? ஓகே, ஏன் இதெல்லாம் குறைக்க சொல்கிறாங்க? ஒய் சப்சிடிஸ் நீட் டு பி ரெடியூஸ்ட்? சரிங்களா? இது வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஸோ பாருங்கள் ஏன் குறைக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த WTO வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ் விவசாய மானியங்களை வந்து இந்த சுதந்திரமான வர்த்தகத்தை டிஸ்டார்ட் பண்ணுதுன்னா குலைக்குது அப்படின்னு அர்த்தம். குலைக்குதுன்னா அதை வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த அக்ரிகல்ச்சரல் சப்சிடிஸ் எப்படி வந்து இந்த ஃப்ரீ ட்ரேடை பார்த்தீங்கன்னா தடை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு சினாரியோ எடுத்துப்போம். சரிங்களா? இந்தியாவில் வந்து ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயி 100 ரூபா வச்சுருக்கார். சரிங்களா? அந்த 100 ரூபா வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ அரிசியை வந்து உற்பத்தி பண்ணுறாரு. சரிங்களா? வித்தவுட் சப்சிடி. அரசாங்கம் இதில் எந்த ஒரு மானியமும் கொடுக்கல. சரிங்களா? அரசாங்கம் எந்த ஒரு மானியமும் கொடுக்காத பட்சத்தில் ஒரு விவசாயியால் 100 ரூபா வச்சுக்கிட்டு 10 கிலோ அரிசியை வந்து உருவாக்க முடியும். இதே விவசாயி அரசாங்கம் சப்சிடி கொடுத்தாங்க, சரிங்களா, அரசாங்கம் மானியம் கொடுத்தாங்க அப்படின்னா அதே 100 ரூபா வச்சுக்கிட்டு அந்த விவசாயியால் 15 கிலோ உற்பத்தி செய்ய முடியுது. சரிங்களா? ஸோ 10 கிலோ இருந்து 5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவரால் பண்ண முடியுது, அரசாங்கத்துடைய மானியம் இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? இதே சினாரியோ இப்போ பங்களாதேஷில் பாருங்கள். சரிங்களா? பங்களாதேஷில் ஒரு விவசாயி இருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து 100 ரூபா வச்சுக்கிட்டு சரிங்களா அவங்களுடைய அரசாங்கம் எந்த ஒரு மானியமும் கொடுக்கல. சரிங்களா? வித்தவுட் சப்சிடி. அரசாங்கம் மானியம் கொடுக்காமலே அவரால் எவ்வளோ உற்பத்தி பண்ண முடியுதுன்னு பாருங்கள், 14 கிலோ உற்பத்தி பண்ண முடியுது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, யார் இங்கே எஃபிஷியன்ட், சரிங்களா, யார் வந்து திறம்பட உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷை சேர்ந்த விவசாயி. அப்போ இந்த WTO என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயி தான் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கார். சரிங்களா? ஸோ அதனால் ஐடியலாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண விடணும். சரிங்களா? அவருடைய உற்பத்தியை இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மானியம் கொடுத்து இவங்களை உற்பத்தி பண்ணுறதை விட
அரசாங்கம் இந்த மாதிரி யார் அங்கே திறன்பட இருக்கிறாங்களோ அதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WTOடைய கான்செப்ட். சரிங்களா, இதான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா, ஸோ எங்கே எஃபிஷியண்ட்டாக உற்பத்தி பண்ணுறாங்களோ அதை வந்து இம்போர்ட் பண்ணி விடணும். நம்ம நாட்டில் இந்த மாதிரி மானியம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ட்ரேடை டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா WTO ஸ்ட்ரிக்டான கான்செப்ட்ஸ் வந்து சொல்லலை. சரிங்களா, WTO வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிபரல் இந்த டொமஸ்டிக் சப்சிடிஸ். சரிங்களா, இந்த உள்நாட்டில் கொடுக்கக்கூடிய மானியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுதந்திரம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இது இந்த எக்ஸ்போர்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய மானியங்கள் சரிங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் பாக்ஸ் சப்சிடிஸ். சரிங்களா, ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ் இந்த அரசாங்கம் இந்த WTO வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையில் சப்சிடிஸ் வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா, இந்த டொமஸ்டிக் சப்சிடிஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பாக்ஸ் சப்சிடிஸ். சரிங்களா, ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ் சப்சிடிஸ் அப்படிங்கிறதுல இதில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா தீஸ் ஆர் நான் ட்ரேட் டிஸ்டார்டிங். சரிங்களா, இந்த மாதிரியான சப்சிடிஸ் வந்து வர்த்தகத்தை பாதிக்காது. அதனால இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே தேவை கிடையாது. சில இந்த மாதிரி சப்சிடிஸை நீங்கள் கொடுக்கலாம், அரசாங்கம் கொடுக்கலாம். இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்கக்கூடிய சப்சிடிஸை அரசாங்கம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்? ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். சரிங்களா, விவசாயத்தில் ஏதாச்சும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க, அதுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. சுற்றுச்சூழலை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணுறீங்க. அப்படியும் இல்லையா, விவசாயத்தோடைய அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறீங்க, இல்லாட்டி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க. விவசாயிகளுக்கு வந்து அந்த நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. சரிங்களா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லிட்டு நம்ம நாளில் கொடுக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, எதெல்லாம் இந்த க்ரீன் பாக்ஸ் சப்சிடிஸில் இருக்கோ அது எல்லாமே அலௌடு. ரெண்டாவது ப்ளூ பாக்ஸ் சப்சிடிஸ். சரிங்களா, ப்ளூ பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனி சப்சிடி அண்டர் ப்ரொடக்ஷன் லிமிட்டிங் ப்ரோக்ராம்ஸ். சரிங்களா, அதாச்சும் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட வேண்டிய சப்சிடிஸ். சரிங்களா, இந்த மாதிரி சப்சிடிஸ் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலுமே என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா யார் அந்த சப்சிடியை வாங்குகிறாங்களோ அவங்க வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சில ஓவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இந்த தான் வந்து ப்ளூ பாக்ஸ் சப்சிடிஸில் இருக்குது. இதுலேயும் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே தேவை கிடையாது. சில இந்த ப்ளூ பாக்ஸ் சப்சிடிஸில் இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. கடைசியாக இருக்க தான் ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ். சில நான் கலராக இருக்கேன். சில க்ரீன் பாக்ஸுக்கு க்ரீனு, ப்ளூ பாக்ஸுக்கு ப்ளூ, ஆம்பர்னால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பி இன் திஸ் கலர். சரிங்களா, இந்த ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடிஸ் வந்து தே ஆர் ட்ரேட் டிஸ்டார்டிங். சரி, இது வந்து வர்த்தகத்தை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய சப்சிடிஸ் எல்லாமே இந்த ஆம்பர் பாக்ஸில் இருக்கும். என்ன மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், முதல்ல வந்து இன்புட் பேஸ்ட் சப்சிடிஸ். இன்புட் பேஸ்னால் விவசாயிகள் என்னெல்லாம் இன்புட் போடுறாங்க, அதாச்சும் நிலத்துக்குள்ளே என்னெல்லாம் போடுறாங்க, ஃபெர்டிலைசர்ஸ், சீட்ஸ், சில இந்த மாதிரி விஷயங்களுக்கான சப்சிடிஸ் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ் சொல்லுது. சில அதான் வந்து இன்புட் பேஸ்ட் சப்சிடிஸ், எதெல்லாம் வந்து நிலத்துக்குள்ளே போடுறாங்களோ. சில அதே மாதிரி ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் சப்சிடிஸ். ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்னால் ஒவ்வொரு குறிப்பிட்ட பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த MSP அப்படிங்கிற விஷயம். சில மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், தமிழில் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ சில ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல சில, ஸோ நம்ம மார்க்கெட்டில் விற்றது போக இருக்கக்கூடிய ஓவர் ப்ரொடியூஸை அரசாங்கமே வந்து வாங்கிக்கிறாங்க. சரிங்களா, அரசாங்கம் வந்து இதை வாங்கிப்பாங்க. அப்படி வாங்குறப்ப கொடுக்கக்கூடிய விலை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். சரிங்களா, குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த MSPயை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பர் பாக்ஸ் சப்சிடி சொல்லுது. சரிங்களா, ஸோ அட் த சேம் டைம் ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உடனே நிறுத்தணும் அப்படின்னும் அவங்க தடை விதிக்கலை. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், in ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ் ரிடக்ஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப் டு எ த்ரெஷோல்டு லெவல். ஒரு லெவல் வரைக்கும் சில ஒரு த்ரெஷோல்டுனா ஒரு அளவு வரைக்கும் சில ஒரு அளவு வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டி மினிமஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே நிறைய டெக்னிக்கலான டேர்ம்ஸ் பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய வாட்டி கேள்விகளில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் மறந்துச்சு அப்படின்னா திருப்பியும் ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்கள். சரிங்களா, இந்த டி மினிமஸ் லெவல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இந்த ஆம்பர் பாக்ஸ் சப்சிடிஸ்லேயே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், டி மினிமஸ் லெவலில் இதே ஒரு டெவலப்டு கண்ட்ரி சில ஒரு வளர்ந்த நாடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் ஜிடிபியில் 5% வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்களா, இதே இது ஒரு நாடு வளரும் நாடாக இருந்துச்சு, டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் ஜிடிபியில் 10% வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கண்ட்ரிஸ் குட் கிவ் சப்சிடிஸ் அப் டு திஸ் லெவல். இந்த லெவல் வரைக்கும் அது ஆம்பர் பாக்ஸ்லேயே இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தடை விதிக்கப்படும். சரிங்களா, ஸோ இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே எப்போ